ஆரோக்கியத்துக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சில டிப்ஸ்கெல்லாம் கொடுக்கலான்னு இருக்கேன். அதுக்காக உடல் நலம், மனநலம், சமூக நலம் இதெல்லாம் சரியா இருந்தா நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்கும். அதுக்காக நம்ம இப்ப உடல் நலத்தை எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் சாப்பாடுல இருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூலிகைய நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். மூலிகைங்கிறது வெளியில போய் வாங்கணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். நம்ம வீட்டிலே எப்படி மூலிகையை உருவாக்கலாம், அதுல இருந்து எப்படி நம்ம சமையல்ல எப்படி சேர்த்து நம்ம எப்படி ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தர போறேன் இந்த சேனல் மூலியமா. எல்லாரும் என்னோட சேனலை பார்க்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஆரோக்கிய வாழ்வின் ரகசியங்கிற நம்ம சேனல்ல முதல்ல துளசி ரசம் வைக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த துளசி தேவமூலிகைன்னு சொல்லுவாங்க. மூலிகைகளோட அரசியும் துளசின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அறிஞ்ச நம்ம முன்னோர்கள் பெருமாள் கோயில்ல பிரதான பிரசாதமா இந்த துளசியை கொடுக்குறாங்க. இதை நம்ம நார்மலா குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்க சாப்பிட முடியாது. அதனால நம்ம ஒரு ரசம் மாதிரி வச்சு எப்படி குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க. குழந்தைகள் மட்டும் இல்ல, வீட்டுல உள்ள அனைவரும் இந்த துளசி ரசத்தை எப்படி சாப்பிட்டா ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நம்ம இப்ப திடீர்னு நம்மளுக்கு துளசி என்னன்னா நம்ம அதை ஒரு மார்க்கெட்லயோ அங்கேயும் இங்கெல்லாம் போக முடியாது. அதனால நம்ம வீட்டுல எப்படி துளசி வளர்க்கலாம், நம்ம வீட்லயே தேவையான மூலிகைகளை வளர்த்து நம்ம எப்படி அதை சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் துளசி. இது கருந்துளசி, இது வெள்ளை துளசி. ரெண்டும் ஒரே தொட்டில வச்சிருக்கோம். இது ரெண்டுக்கும் கருந்துளசியில மூலிகை மருத்துவ குணம் நிறைய இருக்கு. வெள்ளை துளசியும் ரொம்ப நல்லது. இது சளிக்கு ரொம்ப நல்ல மூலிகை. சளி இருக்கும்போது இந்த ரசம் வச்சு சாப்பிட்டா மிக நல்லதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு துளசி பறிக்கும். கைப்பிடி அளவுக்கு நம்ம துளசி பறிச்சுக்கலாம். நான் 30 நாளும் 30 வகையான ரசம் மூலிகை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்ல போறேன். அதுல முதல் தான் இந்த துளசி. ஏன்னா துளசியில மருத்துவ குணம் நிறைய இருக்கு. துளசி வீட்டு முன்னாடி இருந்தா கொசு கூட வராதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆக்சிஜன் பவர் அதிகமாக்கும் துளசி. குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுத்தா ஜீரண கோளாறு அது மாதிரிலாம் எதுவும் வராது. கருந்துளசி கொஞ்சம் பறிச்சுக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு துளசி பறிச்சுட்டோம். ரசத்துக்கு போதுமான அளவு. இப்ப பறிச்ச மூலிகையை வச்சு ரசம் எப்படி தயாரிக்கலாம்ங்கிறத பார்க்கலாம். இப்ப இந்த துளசி மூலிகையை நம்ம தண்ணி விட்டு அலசிக்கலாம். தண்ணி விட்டு அலசி இதை மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்துக்கலாம். துளசி அரைச்சாச்சு. புளி கொஞ்சம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஒரு
4 பேத்துக்கு தேவையா, ஒரு குடும்பத்துல ஒரு 4 பேர், அம்மா அப்பா குழந்தைங்க 2 பேர் அப்படி இருப்பாங்க. ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிட்ற மாதிரி ரசம் வைக்க போறோம். இப்போ எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சிருக்கேன். அடுத்தது நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ரசத்துக்கு கரைக்க போறோம். தக்காளி 2 தக்காளி, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை 2 கொத்து. இது மூணையும் நம்ம கையில நல்லா கரைக்க போறோம். இது மிக்சியில அரைக்க போறதில்ல. இந்த கருவேப்பிலை, தக்காளி, உப்பு 3 சேர்த்து கரைக்கும் போது நல்லா டேஸ்ட் வரும் ரசம். நம்ம வேற எதுவும் புதுசா அதுக்கு சேர்த்த தேவையில்லை. நல்லா கரைஞ்சிருச்சு. கரைச்ச புளி தண்ணியை இதுல வடிச்சுக்கலாம். இதுல தக்காளி, உப்பு, கருவேப்பிலை 3 கரைச்சிருக்கோம். அதுல புளி தண்ணியை கரைச்சு சேர்க்கலாம். சரியாச்சு. தக்காளி, உப்பு, கருவேப்பிலை இதுல புளி தண்ணி சேர்த்திருக்கோம். அடுத்தது இந்த அரைச்ச துளசியை இதுல சேர்த்துறோம். இப்போ இதனால சேர்த்தியாச்சு. அவ்வளவுதான் ரசத்துக்கு. இப்போ இதுல நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம புளிக்கு இருக்கிற அளவுக்கு. கரைக்கெல்லாம் தயார் பண்ணியாச்சு. இதை நம்ம எப்படி தாளிச்சு கொதிக்க விடுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். இதுல நல்ல சுத்தமான அரைச்ச எண்ணெயா நம்ம வாங்கிக்கலாம். இதுல நம்ம கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய் இது மாதிரி ஏதோ ஒரு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுதான் சேர்க்கணும்னா இல்லை, ஆனா அது சுத்தமான நல்ல எண்ணெயா இருக்கும். எண்ணெய் ஊற்றினதுக்கு அப்புறம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கடலைப்பருப்பு, 2 உளுந்தம்பருப்பு, கொஞ்சோண்டு ஜீரகம், இது பொரிஞ்சதுக்கு அப்புறம் காரத்துக்காக நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கிறோம். அவ்வளவுதான் தாளிக்கிறது. இந்த கரைச்சதை எடுத்து அதுல ஊத்திட்டா இப்ப துளசி ரசம் கொதிச்சு தயாராயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம 30 நாளும் 30 மூலிகை ரசம் வைக்க போறதுல துளசி ரசம் முடியுது. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க துளசி ரசம். இப்ப இத நம்ம எப்படி மறுபடியும் வேற தொட்டியில வளர்க்கலாம், புதுசா வளர்க்கறவங்க எப்படி தொட்டியில வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் விதைகள். இது வெள்ளை துளசியோட விதைகள். இது கருந்துளசியோட விதைகள். இந்த
இந்த விதைகளை வந்து இது மாதிரி ஒரு தொட்டியில மண் போட்டு, சாதாரண மண் எந்த மண் இருந்தாலும் துளசி வந்துடும். இது மாதிரி மண் போட்டு இந்த விதைகளை இப்படி தூவி விட்டு நம்ம புது துளசி செடி உருவாக்கலாம். இப்போ இந்த துளசி செடி ரொம்ப பெருசாயிடுச்சு, அதனால இது வந்து ரொம்ப இடத்த அடைக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க புது துளசி உருவாக்கி அது வளர்ந்ததுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த தொட்டியில வச்சுட்டு இந்த தொட்டியை எடுத்துடலாம். இதுல வேற மூலிகை வளர்த்துக்கலாம். நம்ம வீடியோல முதல் வீடியோ துளசி எப்படி நட்டு வைக்கலாம், இது எப்படி வளரும். இதுக்கு சாதாரணமா தண்ணி ஊத்துனாவே போதுமான அளவு, அது தானா வளர ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம இதுல இருந்து செடி வளர்ந்துரும். ஒரு 10 நாளுக்குள்ள ஒரு புது துளசி செடி